எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். பாக்கியராஜுடைய குடும்பத்தினர் பாக்கியராஜுடைய ஆவி கிட்ட பேசுறதுக்காக சார்லியுடைய நிபுணருடைய உதவியை நாடி இருக்கிறாங்க. சார்லியும் பாக்கியராஜ் அவர்கள் கிட்ட பேசியிருக்கிறாங்க. பாக்கியராஜுடைய ஆவி கிட்ட பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகு நடந்தது என்ன, சார்லி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறதை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். பல திடுக்கிடும் விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கிறாரு. பாக்கியராஜ் சொன்னதை சார்லி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் கண்கள் கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, சார்லியுடைய ஆவியுடன் பேசும் நிபுணர் சார்லியுடைய தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க இந்த பரபரப்பான வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனார். அவருடைய மரண செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன, இல்லை ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்களுடைய மரண செய்தி 80s கிட்ஸ் மற்றும் 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. 2000s வரைக்கும் இருக்கிற கிட்ஸ் கூட மிக பெருமளவுக்கு சோகத்திலையும் அதிர்ச்சியிலும் இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்களுடைய தனித்துவமான நடிப்பு. அவர் மாதிரி ஒரு தனித்துவம் எந்த ஒரு நடிகர்களாலையுமே அந்த காலகட்டத்தில் காட்ட முடியல. பாக்கியராஜ் 100 படங்களோ 200 படங்களோ பண்ணல. ஒரு சில படங்களில் மட்டும்தான் ஹீரோவாக நடித்தார். ஆனால் தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் பாக்கியராஜ் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் பாக்கியராஜை பற்றி ரொம்பவே சிம்பிளாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இளையராஜா மாதிரி சிறந்த இசையமைப்பாளராக பார்த்துடலாம், பாரதி ராஜா மாதிரி சிறந்த டைரக்டரை பார்த்துடலாம். ஆனால் பாக்கியராஜ் மாதிரி ஒரு சிறந்த டைரக்டர், ஒரு சிறந்த ஹீரோ, ஒரு சிறந்த இசையமைப்பாளர், ஒரு சிறந்த எழுத்தாளர் எல்லாமே சேர்ந்த ஒரு நபர் இந்த உலகத்திலே தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்தில் என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. பாக்கியராஜ் ஒரு சிறந்த மனிதர். என்ன மாதிரி சாதாரண ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்துட்டு இவ்வளோ பெரிய இடத்துல அடைஞ்சார். அவர் மட்டும் டைரக்ஷனில் தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் இருந்திருந்தார்னா இன்னைக்கு எனக்கு ஆப்போசிட்டாக அவர் தான் இருந்திருப்பார். கமலஹாசனுக்கு நிகராக இருந்திருப்பார். அவரையும் தாண்டி கூட போயிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் பேசின விஷயங்கள்ல இருந்தே பாக்கியராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு திறமை படைத்தவர் அப்படிங்கிறதை பற்றியும் 2000s காலகட்டத்து வரைக்கும் எந்த அளவுக்கு தமிழ் சினிமா திரையுலகத்தில் கோலாட்சி புரிஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பாக்கியராஜ் அவர்களுக்கு 50 வருட காலம் இயக்குனராக அவர் நிறைவு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்கான விழா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதே 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த துக்கத்தை இந்த மனிதரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா பாரதி ராஜாவுடைய முதல் படத்தில் தான் இவர் பாக்கியராஜ் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும், 2வது படத்திலையும் பாக்கியராஜ் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும், 3வது படத்தில் பாரதி ராஜா அவர்கள் பாக்கியராஜை கவுண்டமணி கூட சேர்ந்து நடிக்கிறது ஒரு கேரக்டரும் கொடுத்து இப்படி பாக்கியராஜை கொஞ்சமாக வளர்த்துறவர் பாரதி ராஜா. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய இறப்புக்கு பிறகு பாக்கியராஜ் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த மன வலியிலேயே இன்றைக்கி இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். இதில் இருந்து பாரதி ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறதையும், பாரதி ராஜா மேலே பாக்கியராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதையும் அன்பையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கிற இப்போ குடும்பத்தினரால் பார்த்தீங்கன்னா இவருடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியல. மனிதர் நம்மளாலேயே தாங்கிக் கொள்ள முடியல அப்படிங்கிறப்ப அவங்களுடைய குடும்பத்தினரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதனால் பாக்கியராஜுடைய குடும்பத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர்கிட்ட பேசணும் அப்படின்னு மனைவியும், என்னோட அப்பா கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு மகளும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சார்லி அப்படிங்கிற ஆவி நிபுணரை அணுகி அவருக்கு ஏதாவது ஆசை இருக்குதா, இத்தனை வருஷம் அவர் கூடயே இருந்து அவருக்கு நாங்கள் எதுவுமே பண்ணலாங்கிற மாதிரி இருக்குது, அவருக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், அவர்கிட்ட நாங்கள் பேச முடியுமா அணுகி இருக்கிறாங்க சார்லிங்கிற நிபுணர்கிட்ட. இன்னொரு முக்கியமான காரணம், அந்த கழுகு பல மணி நேரம் அவருடைய சமாதிக்கு மேலே சுற்றிட்டு இருந்ததுனால தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு சார்லி பாக்கியராஜுடைய ஆவிகிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணி 1 மணி நேரம் கழித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆவி மிக பெருமளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, இந்த ஆத்மா மிக பெருமளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு சின்ன குறை கூட அதோட மனசில் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த கழுகு மேலே சுற்றினது 1/2 நாள் முழுக்க சமாதிக்கு மேலே அந்த கழுகு சுற்றினதுக்கு முக்கியமான காரணம் பாக்கியராஜுடைய நல்ல ஆத்மாவுடைய சக்தின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நேயர்களே கீழே இருக்கிற கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.